இந்த 29ஆம் தேதி ஜெனரல் கவுன்சிலிங் தொடங்குது. மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள மிகவும் கவனத்துல வச்சு இதில கலந்துக்கணும்? ஒவ்வொரு சுற்றுலையும் முதல் 3 நாட்களில் வந்து மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக 3 நாள் கொடுக்குறோம். அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள் கல்லூரியையும் அவங்க பாடப்பிரிவையும் தேர்ந்தெடுக்க நிறைய காரணிகள் வந்து நம்மளுடைய வெப்சைட்லேயே இருக்குது. tneonline.orgல கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் என்ன கட் ஆஃப் கடைசி மார்க்குக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்கலாம். அதே மாதிரி கல்லூரியை பற்றிய விவரங்கள் இருக்குது. இது எல்லாம் அவங்க நல்லா அலசி ஆராய்ஞ்சு இப்போ கலந்தாய்வு கலந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட் புக்லேயோ அவங்களுக்கு தேவையான கல்லூரி என்ன பிரான்ச் என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதை காலேஜ் கோடோட தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 3 நாளில் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியும் பாடப்பிரிவையும் தேர்ந்தெடுப்பதற்கு எளிமையாக இருக்கும். ஒரு கல்லூரியை அளவீடு பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு பொறியியல் மாணவ சேர்க்கையுடைய இணையதளத்தில் இருக்குது சார்? ஒரு கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாணவர் வந்து தனக்கு விருப்பமான கல்லூரிகளை போய் நேரில் பார்க்குறது நல்லது. அதே மாதிரி கல்லூரியை பற்றிய தகவல் கையேடுன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்தா அந்த கல்லூரியுடைய விவரங்கள் எல்லாமே இருக்கும். அது தவிர ஒரு மாணவர் வந்து இப்போ ஒரு 15 கல்லூரியை ஒரு மாதிரி தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அந்த கல்லூரியில் சென்ற ஆண்டு மட்டும் இல்லை, கடந்த 5 ஆண்டுகளில் என்ன மார்க் வாங்கின மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க கம்யூனிட்டி வாரியாகவே இருக்குது. அவர் 5 ஆண்டுகள் பார்க்காட்டி கூட ஒரு 2 ஆண்டுகள் பார்த்தாருன்னா அவர் ஓரளவுக்கு அவர் ஒரு மாதிரி அனுமானிக்க முடியும். இப்போ இந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிங்க் காட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ஜென்ரலில் அவங்க இடங்களை நிரப்புறதுக்கு, இன்னொன்று வந்து அரசு பள்ளி கோட்டாவில் நிரப்புறதுக்கு. இந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்குன்னு தனி ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்கோம். அதுலேயும் கம்யூனிட்டி வரியாக போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்த்து மாணவர்கள் தவறாமல் அந்த 2வது லிங்கை கிளிக் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல கல்லூரிகளில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு இடங்கள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது. அதை மாணவிகள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த ஒரு 4-5 வருடமாக ஆன்லைன் மூலமாக கலந்தாய்வு நடத்தி ஒரு பெரிய ஒரு படிப்பினை என்பது தமிழக அரசுக்கு இருக்குது. இப்போது மாணவர்கள் எந்த இடத்துல ஒரு சிறிய தவறுகளை மேற்கொள்கிறாங்க, மாணவர்கள் அவங்களுக்கான ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்களுக்கான கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க யாரை நாடணும் சார்? மெயினாக இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிற ப்ராசஸை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா மற்றதெல்லாம் தானாக போயிடும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை சிஸ்டம் ஒர்க் பண்ணல அந்த மாதிரினா நீங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேவை மையங்கள்னு இருக்குது. TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே அரசு கல்லூரியில் தான் இருக்குது. அதில் வந்து பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பையன் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குறது வரைக்கும் எந்த சந்தேகனாலும் அங்கே போனால் அவங்க நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கால் சென்டர் இருக்குது. அந்த கால் சென்டர் நம்பரும் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். TNEA ஆன்லைன் care.orgன்னு இருக்குது. அதில் மெயில் பண்ணி அவங்க தங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். அதை விட நல்லது வந்து அவங்க அருகாமையில் இருக்கிற TOC சென்டருக்கு போனாங்கன்னா அவங்க தங்களுடைய சந்தேகங்களை இமீடியட்டாக தீர்த்துக்கலாம். ஒரு மாணவர் அதிகபட்சமாக எத்தனை கல்லூரியை தன்னுடைய விருப்ப கல்லூரியாக தேர்வு செய்ய முடியும்? இல்லை ஒரு கல்லூரிக்கு ஒரு பாடம் தான் தேர்வு செய்ய முடியுமா? இல்லை அது என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்? முதல் நாள் தேர்வு செய்யக்கூடிய கல்லூரியை மறுநாள் அவர் மனசு மாதிரி கூட மாற்றிக்கலாமா சார்? இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில்? நல்ல கேள்வி. சாய்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று கல்லூரியோட பேர், இன்னொன்று கோர்ஸ் நேம். இப்போ ஒரு மாணவர் எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் போடலாம். அதுக்கு நிபந்தனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் அதான் என் நம்பர் ஆஃப் சாய்ஸுமோ இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 600 சாய்ஸுக்கு மேலே போட்ட மாணவிகள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எனி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கேன் பி எக்ஸிக்யூட்டடு. அதே மாதிரி இப்போ ஒரே காலேஜில் இருக்கிற வேறு பிரான்ச்சையும் போடலாம். ஒரே பிரான்ச்சில் வேறு கல்லூரியும் சூஸ் பண்ணலாம். ஒரு கல்லூரி நேமு ஒரு கோர்ஸ் இது 2 இணைந்தது தான் ஒரு சாய்ஸு. ஸோ நீங்கள் மார்க்கு பின்னாடி போக என்னோடய அக்ரிகேட் மார்க் நான் பின்னாடி இருக்கேன், ரேங்க் பின்னாடி இருக்குதுன்னா நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடணும். இப்போ என்னோடய மார்க் வந்து ரொம்ப கம்மி, என்னோடய கட் ஆஃபே 90 தான் இருக்குது. நான் வந்து டாப் மோஸ்ட் 4 காலேஜை போட்டால் கிடைக்காது. ஸோ என்னுடைய இந்த மார்க்குக்கு எந்த கல்லூரி கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம சைட்லேயே போய் இந்த கட் ஆஃபுங்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பின்னாடி போக நிறைய கல்லூரிகள் சாய்ஸஸ் போடணும். நாங்கள் ஆல்வேஸ் வி ஆர் இன்சிஸ்டிங் டு கோ ஃபார் எக்ஸசைசிங் மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். நிறைய சாய்ஸஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வரிசைப்படி போடணும், உங்களுக்கு பிடிச்ச வரிசைப்படி. ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவோம். 1, 2, 3ன்னு அப்படி ஆர்கனைஸ் பண்ணி
போடுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் சரி, உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் எங்களுடைய டிஎஃப்சி மையங்களை எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த டிஎஃப்சி மையங்களோட முகவரி இருக்குது, அதோட கோஆர்டினேட்டர் நம்பரும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம், நம்ம அழைப்பு மைய நம்பரும் வெப்சைட்டில் இருக்குது. மாணவிகள் தயங்காமல் கலந்தாய்வில் எந்த விதமான சந்தேகங்கள்னாலும் எங்களை நீங்கள் உடனடியாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.